Welcome and welcome to Cook with Martina. இன்னைக்கு நாம ஜப்பான் சிக்கன் தான் செய்ய போறோம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் மைதா இதெல்லாம் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. சால்ட் ஒரு ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம மேரினேட் பண்ண விடலாம். என்ன இந்த சிக்கன் வெள்ளையா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஜப்பான் சிக்கன்னாலே ஒயிட்டா தாங்க இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த சிக்கனை தான் ஃப்ரை பண்ண போறோம். ஸோ கடாய் சூடான உடனே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா அந்த சிக்கனை நான் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை டர்ன் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு சைடில். இதே போல எல்லா பீசஸும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சாச்சு. கடாய் சூடான உடனே நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை தான் நம்ம இப்போ சேர்த்துக்க போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பட்டரோட ஸ்மெல், அந்த கார்லிக்கோட ஸ்மெல், அப்படியே அந்த கிச்சனே அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த ஜப்பான் சிக்கன் செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 கிலோ சிக்கனுக்கு 100 ml பால் நீங்க ஊற்றினா போதும். இந்த சிக்கன் இந்த பால்லே நல்லா குக் ஆகும்போது அந்த கிறிஸ்பியா இருந்த சிக்கன் இப்போ சாஃப்ட் ஆயிடும். நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம வேக விடலாம். இப்போ பாருங்களேன், நல்லா திக் ஆயிடுச்சு இல்லையா? இதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி எடுத்து அதை நல்லா அரைச்சு பவுடர் ஆக்கி வச்சிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துறேங்க. முந்திரி பவுடரை நம்ம ஆட் பண்ணோம்னா பாருங்களேன், நல்லா திக் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நான் ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியா சேர்த்த வேண்டாம். இப்போ நம்ம க்ரீம் ஆட் பண்ண போறோங்க. ஒரு 2 ஸ்பூன்ஸ் நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த டேஸ்ட் அதை விட பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஃபைனலாக நான் ஸ்ப்ரிங் அனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்து போகிறேன். ஜப்பானுக்கு இப்போ போகணும்னு நினச்சா உடனே போக முடியாது. பட் ஜப்பான் சிக்கன் நம்ம கண்டிப்பாக செய்யலாம். ஜப்பான் சிக்கன் ரெடியோ ரெடி.